ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்றைக்கி ஹோம் ஸ்டைல் ப்ளம் கேக் வந்து என் டாக்டரின்லா பண்ணியிருக்காங்க. அவனில் ஒரு 1 ஹவர்க்குள்ளே கடையிலெல்லாம் கிடைக்கிற மாதிரி, இன்ஃபேக்ட் அதோட ஹெல்த்தியாக, அதோட டேஸ்டியாக, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸி மெத்தட்ஸாகவும் இருந்தது. ரொம்ப எல்லாருமே ஈஸியாக அதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பேனில் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும், பட்டர் வச்சு இல்லை ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ளம்ஸ், டூட்டி ஃப்ரூட்டி, நட்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ரம்க்கு பதிலாக ஆரஞ்ச் ஜூஸில் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கு. அது மேரினேட் பண்ணுறது எதர் 3 to 4 days இல்லைனா 1 week வரைக்கும் வச்சுக்கலாம் ஹோம் ஸ்டைல் பண்ணுறதுனால. அதுக்கப்புறம் இது வந்து பட்டர் அண்ட் எக்கோட மிக்சர். பட்டருக்கு வந்து ஆயிலுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பட்டர், ஹெல்த்தியர் வெர்ஷனுக்காக. யோகர்ட்க்கு பதிலாக எக்கே போட்டிருக்கு, ஃப்ளஃபினஸ் கொடுக்கறதுக்காக. இதுக்கப்புறம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகரும் ஆட்டாவும். நான் மைதாக்கு பதிலாக ஆட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் ஹெல்த்தியர் வெர்ஷனுக்காக. ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர். அதுக்கப்புறம் இது வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். பேக்கிங் சோடா 1/4 teaspoon, பேக்கிங் பவுடர் 1/2 teaspoon, கொஞ்சம் சின்னமன் பவுடர், கொஞ்சம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர். ஆல்ரெடி பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவுக்கு ஃப்ளஃபினஸ்க்கு பதிலாக எக்கு போட்டாச்சு. இன்னும் ஃப்ளஃப் ரைஸ் ஆகிறதுக்காக பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும். ஸோ பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் வந்து 350 degree Fahrenheit வரைக்கும் ப்ரீஹீட் பண்ணணும். ஒரு 5 minutesக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 5 minutes ப்ரீஹீட் பண்ணுற கேப்புக்குள்ளே மீதி இருக்கிற ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கணும். இது அந்த சின்னமன் வந்து ஃபஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் போட்டு அது மிக்ஸ் பண்ண வேண்டியதா. வெனிலா எசன்ஸ்க்கு அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது ரெண்டுமே ரைசிங் ஏஜென்ட்டு. இதுக்கப்புறம் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது டைரக்ட் சுகர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பவுடர் பண்ணி சுகர் போட்டாலும் இட்ஸ் பெட்டர். இதுக்கப்புறம் பட்டை பொடி, சின்னமன், ஜிஞ்சர் பவுடர், இதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு 3/4 இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 1/4 வந்து மேலே டாப்பிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ஆட்டாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் லம்ப்ஸ் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக சீவ் பண்ணிட்டு போட்டுக்க வேண்டியதான். ஃபைனலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறது கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். போர் பண்ணுற அளவுக்கு இருக்கிற கன்சிஸ்டன்சி. ஸோ பைண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கோல்ட் மில்க்கு இல்லை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மில்க் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த சுகர் அண்ட் ஆட்டாவோடது வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆகாது. அதுக்காக இன்ஸ்டெட் ஆஃப் கோல்ட் வாட்டர் கோல்ட் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பைண்ட் ஆகும். இதை இப்போ இதில் போர் பண்ணிட வேண்டியதான்.
பாக்கி இருக்கிற அந்த 1/4 நட்ஸை மேலே போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாங்க. பேக் ஆகி வரும்போது அந்த நட்ஸோடு சேர்த்து வரும், டாப்பிங் மாதிரி இருக்கும். அவனில் மிடில் ரேக்கில் வச்சுட்டு 350 டிகிரி செல்சியஸ் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் குக்கிங் மெத்தட்ஸ் பேக் 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணும். தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டூத்பிக்காலேயோ இல்லை ஃபோக்காலேயோ நடுவில் வந்து பியர்ஸ் பண்ணி பாருங்கள். இன்சர்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எதுவும் மாவு எதுவும் வராமல் ப்ராப்பராக பேக் ஆகி வெளில வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கூலிங் ரேக்கில் வைக்கணும். இல்லைனா நீங்கள் நார்மலாக ட்ரேயில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கூல் பண்ணதுக்கப்புறம் வெளில எடுக்க முடியும். ஸோ வித்தின் 30 மினிட்ஸ் அப்படி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேக் பண்ணணும், அந்த இது சாகினஸ் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துடலாம். மேலே வந்து ஒரு பவுடர் சுகர் போட்டு டாப்பிங், இல்லை உங்களுக்கு கேரமல் சாஸோ இல்லை சாக்லேட் சாஸோ வேணும்னா மேலே சாஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ வித்தின் 1 hour இந்த நட்ஸ் கேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ½ an hour பேக்கிங் டைம், 20 minutes to ½ an hour ப்ரிப்ரேஷன் டைம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில்.